ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே மெடிக்கல் ஷாப்பில் வானதி வந்து இருக்காங்க. அப்போது ஒரு கார் வந்து நிற்கிது. டாக்டர் டாக்டர் வராரு போல இருக்கு. டாக்டர் இல்லைடா, அது யார் இந்த கார்? டாக்டர் தான் அது. அப்புறம் பார்த்தா டோர் திறந்து டாக்டர் தான் இறங்கி வர்றாரு. பார்த்துட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்து, என்னங்க டாக்டர் கார் வாங்கியிருக்கீங்களா? சூப்பராக இருக்குது டாக்டர் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. அப்போ டாக்டர் சொல்லுவார், இல்லை பழைய கார் தான்ப்பா, நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதனால தான் வாங்கிட்டேன். டாக்டர்னால் ஸ்கூட்டரில் வந்தால் எங்கே மதிக்கிறாங்க, ஒரு கெத்தாக இருக்கும்ல டாக்டர் காரில் வந்தால். ஆமாம் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்ட்டு வானதி அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட் வருவாங்க. போங்க போங்க வர, சரி சரி பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போகிறேங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் கிளம்பிடுவார். அப்போ டாக்டர் வந்து சொல்லுவார், வானதி ஸ்கூட்ரு இருக்குது, நீ கூட ஸ்கூட்ரு வாங்கணும்னு சொன்னல, 2 வீலரு என்கிட்ட இருக்குது, அது வேணால் நீ எடுத்துக்கிய அப்படின்னாரு. சரி நாளைக்கே நான் வரும்போது எடுத்துகிட்டு வராது அப்படின்னாரு. உடனே சரிங்க டாக்டர், என்ன ரேட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு வானதி கேட்பாங்க. வாங்கும்போது சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் வானதி அப்படியே நிகழ்ச்சின்னு அப்படியே நின்று இருக்கும். இங்கே ஐயனார் வீட்டை காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் வந்து டிவி பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அதில் வந்து அழகே அழகு சீரியல் தான் பார்த்துன்னு இருப்பாங்க. அதில் வந்து நம்ம சுரேஷ் வந்து மதியம் அடிப்பார், மதியம் திரும்பி அடிப்பாங்க. அடிச்சா சூப்பர்ரா அப்படின்ட்டு எல்லோரும் அப்படியே சந்தோஷப்படுவாங்க. டேய் என்னடா நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்ன விடுண்ணா அப்படின்னு. சரி ஐயோ அவர் 2 பேரும் அடித்த உடனே அப்புறம் தொடருன்னு போட்டுறாங்க. ஐயோ என்ன முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. சரி நல்ல நேரத்தில் தான் வந்து தொடருன்னு போடுறாங்க அப்படின்னா. அதுக்குள்ளே நடேசன் வந்து அவங்க எக்ஸ் கடையிலேருந்து இட்லி சிக்கன் குழம்பு வாங்கிட்டு வந்திருப்பார். இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன நைட்டுக்கு டிஃபன் செய்யுதுன்னு. தோசையோ பைத்தம்பருப்பு சாம்பாரும் சொல்லுவார் நம்ம பல்லவனு. இவர் வந்து என்ன சொல்லுவார், சோழன்னு, அண்ணா எல்லா வெஜிடபிளும் போட்டு பட்டாணி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு ரவா கிச்சடி பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிரு அப்படின்வாங்க. இங்கே என்ன இட்லி சுட்டுடுண்ணா அப்படின்னு பாண்டி சொல்லுவார். என்ன நினச்சிக்கிறீங்க, இதுனா ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு மெனு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இல்லை இந்த நேரத்துக்கு இட்லியும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் சொன்னேன், இட்லி தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் சொன்னேன், அவ்வளோதான். சரி விடுப்பா செஞ்சிடலாம். பல்லவா போய் சிக்கன் வாங்கிட்டு வரையாடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடேசன் இட்லியோ சிக்கன் குழம்பும் அந்த எஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பார். நான் சாப்பிட்டேன்டா சூப்பராக இருந்துச்சு, அதான் உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன், எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. சரின்ட்டு எல்லோரும் இட்லியும் சிக்கன் குழம்பு வச்சுன்னு எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து எல்லோரும் உட்காந்துருப்பாங்க சாப்பிட்டுட்டு. அப்போது சேரன் வந்து பெருக்கி குப்பை எடுத்துட்டு கொட்டிட்டு, இன்றைக்கி சமையல் வேலை மிச்சம்ப்பா, சாமான் கழுவுற வேலையும் மிச்சம் அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. பல்லவன் வந்து டிவி போட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. நார்மலாக பேசின்னு இருக்கும்போதே நிலா வந்து, அண்ணே அந்த ப்ராஜெக்ட் பண்ணலையா உங்கள் தெரிஞ்சவங்க, அது காசே இன்னும் அனுப்பலை, அதனால் பேமெண்ட் வந்து வரலன்ட்டு எல்லோரும் கொஞ்சம் ஆஃபீஸில் பேசுகிறோம், அதனால் கொஞ்சம் ஒரு பேமெண்ட் கூட வரல, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அப்படியா, நான் காலையில் இங்கே வருவார்னு பார்த்தேன்ப்பா, சைட்டுக்கு வரவே இல்லை, சரி நாளைக்கு நான் அவர் ஆஃபீஸ்லேயே போய் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா. சோழன் வந்து என்ன நிலா அப்படின்னு சொன்னேன்னா, இன்னும் ஃபோனை எடுக்கலையா? இல்லை ஃபோனை எடுக்க மாட்டார், பேமெண்ட் பற்றி பேசினா பேமெண்ட் பற்றி பேச மாட்டார், சும்மா அது குறை இது குறைன்னு இது மட்டும் சுட்டி காட்டுறாரு அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. ஏன்னே நீ என்னண்ணே உன்ன மாதிரியே எல்லோரும் ஓசிலேயே செய்வாங்கன்னு நினச்சிட்டியா? நீ தான் யார் எது சொன்னாலும் ஓசியில் செய்வேன், நிலாவும் அந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்ட்டு டக்குன்னு அவர் சொல்லிடுவார். உடனே ஷாக் ஆகிடும் சேரனுக்கு, நிலாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் பார்த்துனேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டி பல்லவன் எல்லாருமே ஷாக் ஆகிடுப்பாங்க. சரி நாளைக்கு நான் பேசி வாங்கி தரேன்ப்பா அப்படின்ட்டு சேரன் அப்படியே இப்போ தோட்டத்து பக்கமாக போயிடுவார். நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோழன் ஒரு ரூம் போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துருப்பாங்க. பாண்டியும் பல்லவனும். சோழன் வந்து உள்ள ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. சேரன் பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி நாடு அப்படி பேசிட்டானே அப்படின்ட்டு இது நடேசன் இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துப்பார். சேரன் வந்து பின் சைடு போயிடுவோம், பின்னாடியே போவாங்க நிலா. போயிட்டு, அண்ணே ஐயோ நான் தப்பாலாம் நினச்சிக்கலப்பா, நாளைக்கு கண்டிப்பாக நான் பேசி நான் வாங்கி கொடுத்துறேன், நீ ஏதோ ஒரு மனசில் நினச்சிக்காதப்பா. அவர் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, சரி நான் நேரில் போயிட்டு பேசுகிறப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நேராக ரூம்குள்ளே வருவாங்க. அது மனசு ஒரு மாதிரி இருக்கும் நிலாக்கு. சரி உள்ளே வந்தாக்கா இங்கே சோழன் வந்து கட்டில் படுத்துக்கிட்டு
செல்லு பார்த்துட்டு சிரிச்சுன்னு இருப்பார். ஏங்க காலெல்லாம் எவ்வளோ தூசு தூசியாக இருக்குது, அப்படியே ஏறி கட்டிலில் படுத்துருக்கீங்க, காலை தட்டிட்டு போக மாட்டீங்களா? நான் தூங்கும்போது தட்டலான்னு நினச்சேன். ஆ அப்படின்ட்டு அவங்க திட்டுவாங்க. இதுனா தண்ணி பாட்டில் திறந்துருக்குது அப்படின்னா, நான் குடிக்கிறதுக்கு தான் திறந்தேன். இதை குடிச்சிட்டு திறந்து மூடி வைக்கணும்லன்னா, இந்த பாரு நான் குடிக்கிறேன் பாரு அப்படின்னு எழுந்து குடிப்பாங்க. தலைக்காணி ஒரு நான் காலையில் தானே போட்டு வச்சேன், எப்படி கழட்டுது அது, தலைக்காணி கொடுங்க அப்படின்ட்டு இழுத்துக்குவாங்க. இழுத்து அதை தலைக்காணி கவர் போடுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாரு நிலா, ஒரு ஜோக் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் பாரு, ஒரே சிரிப்பாக இருக்குது, பாரு பாரு அந்த வீடியோ பாரு, நீயே சிரிப்ப, ரொம்ப தமாஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க பாட்டின செல்லு எடுத்துன்னு உட்காருவாங்க. இவரும் அந்த செல்லை பார்த்து அப்படியே சிரிச்சுனே இருப்பாங்க. உடனே ஏன் அண்ணனை வந்து அந்த மாதிரி சொல்லிட்டீங்க, அண்ணா விடு நிலா, அண்ணன் எதுவும் கோச்சிக்க மாட்டார், நீ ஏன் அதெல்லாம் நினச்சி உரி பண்ணிக்கிற, அண்ணன் வந்து அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது, நான் நார்மலாக தான் நான் சொன்னேன், அது அப்படி தான் எல்லாருக்கும் போயிட்டு எதனா வேலை சொன்னால் போதும் உடனே போயிட்டு செஞ்சு கொடுக்கும், அந்த மாதிரி நம்ம இந்த வேலையை சொல்ல முடியுமா, சொல்லு பார்க்கலாம், இது நீ உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சு இது பண்ணுறீங்க, அது வந்து எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு சோழனெல்லாம் பேசின்னு இருப்பாங்க. இதோடு தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் லைக்கும் கொடுத்துருங்க. பாய்.